சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். இப்போ ஈரான் அமெரிக்கா அந்த போர்க்கப்பல் நிறுத்தினப்போ இருந்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். இருந்தாலும் நான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் போர்க்கப்பல் நிறுத்தின மணிக்கே இருக்க வழியே அடுத்த ஸ்டெப் எதுவும் நகரலை. அவங்க ஈரான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கோமேனி ரெடியாக தான் இருக்கார், பார்த்துக்கலாங்க. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதியே ஒருவர் ஈரானை தொட்டால் நமக்கு பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் இப்போ ஈரான் அமெரிக்கா வார் நடந்தால் கிட்டத்தட்ட 3ஆம் உலகப் போர் தொடங்கிருங்கிற மாதிரியான எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அமெரிக்கா அடுத்த கட்டம் நகருமா, இல்லை பின்வாங்குமா? ஈரான் பின்வாங்குமா, இல்லை தொடர்ந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா? என்ன அடுத்த கட்டம் நடக்க போகுது? நீங்கள் சொன்ன மாதிரி ஈரானை சுற்றி 2 போர்க்கப்பல்கள், முக்கியமாக இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற மிகப்பெரிய கப்பல், அது அமெரிக்காவுடைய கடற்படையுடைய முக்கியமான கப்பல், அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு கப்பல், இந்த 2 மிகப்பெரிய கப்பல். கிட்டத்தட்ட எப்படி மிகப்பெரிய கப்பல் அப்படின்னா, ஒரே சமயத்தில் 100 விமானங்களை, போர் விமானங்கள் நிறுத்த முடியும் அந்த கப்பலில். அப்படிப்பட்ட கப்பல் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்டுடைய அந்த கட்டுரையை பார்த்தோன்னா, அதாவது அமெரிக்காவிலேருந்து வெளியாகின்ற வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை இதை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, வெறுமனை செய்தி மட்டும் இல்லாமல் சேட்டலைட் பிக்சரோடு வெளியிட்டிருக்காங்க. அதில் பல்வேறு விமானங்கள், கிட்டத்தட்ட 150 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த 2 கப்பல்களிலும். அமெரிக்காவில் புகழ்பெற்ற F-22 விமானம், அதெல்லாம் ரேடார்லே தெரியாது அந்த மாதிரி விமானம். F-35, F-15, F-16 இதெல்லாம் அதிவேக விமானங்கள். இந்த விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அப்போ போர் உச்சக்கட்டமாக இருக்கும்பொழுது தான் இந்த விமானங்கள் அங்கே நிறுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானை சுற்றி இருக்கின்ற அமெரிக்காவுடைய பேஸ் இப்போ கத்தாரில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது, பல்வேறு இடங்களில் இருக்குது, ஜோர்டானில் இருக்குது. இந்த இடங்களிலெல்லாம் அமெரிக்காவுடைய விமானங்கள், போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் போர் நடப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை, நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு எச்சரிக்கை விதமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தியை வெளியிட்டிருக்காங்க. 2, அதே வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை ஈரானுடைய வெளியுறவு துணை அமைச்சர் மசீது தக்த் அப்படிங்கிறவர், ஆக்சுவலாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி தான், அவருக்கு அடுத்த இடத்துல இருப்பவர் தான் இந்த மசீத் தக்த். அவர் கொடுத்த பேட்டியும் போட்டிருக்காங்க வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு. இந்த மசீத் தக்த் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார், அங்கேருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி போர் விமானங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பதட்டமாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது, அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய சூதாட்டத்தில் சிக்கிக்கொள்ளும். அவர் சொன்ன வார்த்தை, இது மிகப்பெரிய சூதாட்டத்தில் சிக்கிக்கொள்ளும், அது அமெரிக்காவுக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இன்னைக்கு ஈரானில் அங்கே இருக்கின்ற ஆட்சியாளருக்கு 2 விதமான த்ரெட் இருக்கு, 2 விதமான பிரச்சனை. ஒன்று உள்நாட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கடந்த மாதங்களாக உள்நாட்டு பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை, வருவாய் குறைவு பிரச்சனை, டாலருக்கு நிகராக ஈரானுடைய பணம் மதிப்பிழந்த பிரச்சனை, எங்களுக்கு ரொட்டியும் வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு அங்குள்ள இளைஞர்கள் பெரும் போராட்டத்தை நடத்துறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை. அதில் இதுவரைக்கும் 3075 பேர் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதை விட 3000க்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். 3000க்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகள் ஏன் கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ இந்த உள்நாட்டு கிளர்ச்சி ஒரு பக்கம் மிகப்பெரிய பிரச்சனையை ஈரான் அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் போது, இப்படி அமெரிக்கா நாங்கள் உங்கள் மேலே யுத்தம் நடத்துவோம்னு சொல்லிட்டு 2 கப்பல்களை நிறுத்தி கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட போர் விமானங்களை சுற்றி நிப்பாட்டி எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் மாற்று கருத்து இல்லை. இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்
ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடின் சொன்ன ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது, ரொம்ப ஷார்ப்பானது. மாஸ்கோவிலிருந்து அவர் சொன்ன செய்தியை அவர்கள் அதிகாரப்பூர்வ தளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா நெருப்போடு விளையாடுகிறது ரஷ்யா அப்படின்னு ரஷ்யாவுடைய அதிபர் புடின் சொல்றார். அதிகாரப்பூர்வமான செய்தி, அமெரிக்கா நெருப்போடு விளையாடுகிறது. இந்த கோபமான வார்த்தை என்பது நீங்க எளிதாக கடந்து போயிட முடியாது. நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா வந்துடும், சைனா வந்துடும், அவங்க வந்துடுவோம், அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஆனால் அதிகாரப்பூர்வமான ஒரு ஸ்டேட்மெண்டை புட்டின் மாஸ்கோவிலிருந்து சொல்கிறார், அமெரிக்கா நெருப்போடு விளையாடுகிறது அப்படின்னு. இதுல பல்வேறு செய்திகள் அடங்கி இருக்கிறது. இப்போ நீங்க 10 நாள் கெடு கொடுத்துருக்கீங்க. யார் கொடுத்தது? அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் 10 நாள் என்ன கெடு கொடுத்திருக்காரு? அணு ஆயுத சோதனையை நிறுத்த வேண்டும், யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த வேண்டும். இதுதான் ஈரானுக்கு கொடுத்த ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் யாராக்கி திருப்பி கேட்டார், இந்த யுரேனியம் செறிவூட்டுவதை உலகத்தில் ஈரான் மட்டும்தான் செய்கிறதா, அமெரிக்கா செய்யலையா, அமெரிக்காவுடைய நேச நாடுகள் செய்யலையா, எங்களை விட அதிகமான யுரேனியத்தை இஸ்ரேல் வைத்திருப்பது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டார். அதை விட முக்கியமா, எங்கள் மேல் நீங்கள் 80களிலிருந்து பொருளாதார தடை விதித்திருக்கிறீங்க, அதை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம், நீங்க அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்ப இன்னைக்கு ஈரான்ல ஏன் பிரச்சனை வருது, ஏன் அங்க இவ்வளவு தூரம் அங்குள்ள இளைஞர்கள் கொந்தளிக்கிறாங்க, டாலருக்கு நிகரான அவருடைய பணம் மதிப்பிழப்பு ஏன் குறைந்து கொண்டே இருக்கிறது? காரணம், இந்த அமெரிக்காவுடைய பொருளாதார தடை அங்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷமா சமாளிச்சுட்டு இருக்காங்க, 40 வருடமா சமாளிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலக வங்கிகள் ஈரானோட எந்த தொடர்பும் இல்லை. உலக நாடுகளோடு டாலரில் வியாபாரம் பண்ண முடியாது. இப்ப டாலர்ல வியாபாரம் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு டாலருக்கு நிகரான மதிப்பு அங்க குறைஞ்சு போச்சு, அங்க வச்சுக்க முடியல. இதற்கிடையில் என்ன ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்கன்னா, 79ல் ஈரான் புரட்சிக்கு அப்புறம் அங்க ஜார் மன்னர்களுடைய ஆட்சி தான் நூற்றாண்டுகளாக இருந்தது. அப்ப 79ல் ஐதுல்லா கொமேனி அவரை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி தான் அந்த ஈரான் ரெவல்யூஷன் மூலமாக ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த காலகட்டத்தில் 2 விஷயம் நடத்தினாங்க அவங்க. ஒன்று, அதாவது ஈரானுக்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் குரூப்ஸ் என்கிற அந்த புரட்சி படையுடைய ஒரு இராணுவத்தை கட்டமைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஈரான் இராணுவத்துக்கு இருக்கின்ற அதிகாரத்தை விட பல மடங்கு இந்த IRGC சொல்லக்கூடிய அமைப்புக்கு தான் இருக்கு. இதை டிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அமெரிக்கா வைத்தது. காரணம், அவர்கள் பவர்ஃபுல்லா இருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் தான் இன்னைக்கு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் என்று சொல்லக்கூடிய இப்ப இருக்கின்ற அயதுல்லா கமேனி அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த படை இருக்கு, அரசுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. ஏன்னா அரசு என்பது அங்க தனியா இருக்கும், இந்த உச்சபட்ச தலைவர் சொல்ல சுப்ரீம் லீடருடைய கமாண்டிங் என்பது தனியா இருக்கும். இப்போ இங்கிலாந்துல மன்னராட்சி மாதிரி அது தனியா இருக்கு. இப்போ இந்த புரட்சி நடந்த காலகட்டத்தில் போனியார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தினாங்க. அந்த அறக்கட்டளையில் தான் இன்னைக்கு ஈரானுடைய 40 விழுக்காடு தேசியமயமாக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. இந்த போனியார்ட்ஸ் அப்படின்னு நீங்க இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, இது ஒரு மதகுருவின் கீழ் இருக்கு இந்த போனியார்ட்ஸ். அதாவது ஈரானை பொறுத்தவரை ஷியா முஸ்லிம்கள், ஷியா எங்க இருந்து பார்க்கணும்னா அலியுடைய அந்த காலத்திலிருந்து பார்க்கணும். அலி, ஹசன் அலி, அவங்களுடைய ஹுசைன், இவங்க காலம். இந்த வலி வம்சத்தில் 8வது குருவாக இருக்கக்கூடிய அஸ்தான் குதுஸ் ரசாவி அப்படிங்கிற கண்ட்ரோல்ல தான் இந்த போனியார்ட்ஸ் இருக்கு. அது 40 விழுக்காடு சொத்துக்களை வைத்திருக்கிறது. இதனாலதான் ஈரான்ல இவ்வளவு பொருளாதார பிரச்சனைன்னு சொல்லி கிளப்பி விட்டு அது ஒரு பக்கம் மாணவர் புரட்சி மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த 2 விஷயம், ஒன்னு ஐதுல்லா கமேனியை வீட்டுக்கு அனுப்பணும், 2வது இந்த போனியார்ட்ஸை கலைக்கணும், 3வது இந்த IRGC சொல்லக்கூடிய ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் குரூப்ஸ் சொல்லக்கூடிய இந்த இராணுவத்தை கலைக்க வேண்டும். அவர் அந்த பேரே இருக்கக்கூடாது. இது மையமாகத்தான் இன்னைக்கு அங்க புரட்சி நடந்துட்டு இருக்கிறது. இந்த புரட்சி நடப்பது இயல்பா நடக்கிற விஷயம்தான்.
அப்படி அமெரிக்கா தூண்டுதல் இல்லை. ஆனால் இந்த புரட்சிக்கு தீனி போட்டது அமெரிக்கா. எங்க ஒரு புரட்சி நடக்குது, அதாவது எங்கள்கிட்ட பொருளாதார வீழ்ச்சி நடந்துருச்சு, இவரெல்லாம் வந்து சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்காங்க, ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், இன்னைக்கு வாங்குற அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் நாளைக்கு 150 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு, அப்படி ஜம்ப் ஆகுது. இதற்கு காரணம் வந்து இந்த போனியாட்ஸை கலைக்கணும், ஐஆர்ஜிசியை கலைக்கணும், ஐதுல்லா கொமேனியை வந்து பவர்ஃபுல்லாக இருக்காரு அதை நீக்கணும், ஒரு ஜனநாயக ஆட்சி மட்டும் நடக்கணும் அப்படின்ட்டு சொன்ன விஷயம், அதை வந்து இன்னைக்கு ஃபண்டு கொடுத்து பெருசாக்கி அங்கு ஒரு பெரிய புரட்சி மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தியது மொசாத். மொசாத்துக்கு பின்புலமாக இருக்கிறது அமெரிக்கா, சிஏ. அதுதான் நீங்க அந்த செயினை பார்க்கணும். இவங்க ஆரம்பிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த விதையை வந்து விருட்சமாக்குற வேலையை அமெரிக்கா எப்பவுமே செய்யும். ஒரு சின்ன செடியை தண்ணி ஊற்றி உரம் போட்டு மரமாக்குற வேலையை அமெரிக்கா செய்யும். இன்னைக்கு பங்களாதேஷ்ல எப்படி நடந்தது புரட்சிகள், இலங்கையில் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, உலகத்தில் எங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன புரட்சியை பெருசாக்குற வேலையை அமெரிக்கா செய்யும். அதாவது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு யுக்தி. என்ன காரணம், இன்னைக்கு ஈரானில் ஆட்சி மாற்றம் வந்தால் இந்த பிரச்சனை தீரும்னு நினைக்கிறாங்க. ஏன் அமெரிக்காவுக்கு இந்த வேலை? இப்ப 2 விஷயம். இன்னைக்கு எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் 3 நாடுகளை நீங்க சொல்ல முடியும், டக்குன்னு சொல்ல முடியும். வெனிசுவேலா, உலகத்தில் அதிகமான எண்ணெய் வளம், அடுத்து சவுதி அரேபியா, 3வது ஈரான். இந்த 3 தான் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு எண்ணெய் வளத்தை வைத்திருக்கின்ற நாடுகள். 50 விழுக்காடு, 50%. இதில் நீங்க வெனிசுலாவை இன்னைக்கு அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க ஒன்று. மீதி இருப்பது சவுதி அரேபியாவும் ஈரானும். சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவை மீறி சவுதி அரேபியா எதுவும் செய்ய போறதில்லை. பல்வேறு ஒப்பந்தங்கள் இருக்கு. அது அந்த காலத்தில் அராம்கோல இருந்து இருந்த ஒப்பந்தங்கள் நிறைய இருக்கு. அந்த மன்னர் குடும்பத்தையே அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்குங்கிற ஒப்பந்தங்கள் இருக்கு. சவுதி அரேபியாவுடைய எப்பொழுதும் யுத்தம் நடக்க மாட்டோங்கிற ஒப்பந்தங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த ஒப்பந்தங்களுக்குள் வராத ஒரு நாடு, பொருளாதாரத்தில் மற்ற நாடுகளுக்கு உதவியாக இருக்கின்ற நாடு ஈரான் தான். குறிப்பா இந்த எண்ணெய் வளத்தை அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கின்ற நாடு சீனா. ஏற்கனவே இன்னைக்கு ஜிடிபியில் நம்பர் 1 நம்பர் 2 அது அமெரிக்காவும் சீனாவும் தான். இன்னைக்கு உலக வார், பொருளாதார யுத்தம் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் நடக்குது, 2 பேருக்கு தான் நடக்குது. அப்படி இல்லை என்றால் அது ப்ராக்சி வேராக நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஈரான் முழுமையாக சைனாவை சப்போர்ட் பண்றாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஈரானை அமெரிக்கா கட்டுக்குள் கொண்டு வந்தால் நீங்கள் மறைமுகமாக சீனாவை கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று அமெரிக்கா கணக்கு போடுறாங்க. இல்லைன்னா இவ்வளவு எல்லாமே ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான். நீங்க கூட நினைக்கலாம், இஸ்ரேலுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்களா? இஸ்ரேலுக்காக தானே ஈரான் வந்து ஈரானை அடிக்கணும்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்கோர்ஸ் ஈரானை ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா இஸ்ரேலுக்காக மட்டுமா இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறாங்க? இல்ல, அவர்களுடைய நோக்கம் என்னன்னா சைனாவையும் கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தணும்? இப்போ இஸ்ரேலுடைய அமெரிக்க செயலாளர் மைக் ஹாக்பி, அவர் பேரு சரியான உச்சரிப்பு ஹாக்பி தான். இந்த மைக் ஹாக்பி இன்னைக்கும் இஸ்ரேலுடைய அங்கே அலுவலகத்தில் இருக்காரு. அவர் தான் அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளராக இருக்கின்ற ஒருத்தர். அந்த மத்திய கடல் பகுதி நாடுகளுக்கான வெளியுறவு செயலாளர் இருக்கார். அவர் நேற்று இஸ்ரேலில் வைத்து கொடுத்த பிரஸ் மீட் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாரு, இஸ்ரேலுக்கு இந்த மத்திய தரைக்கடல் நாடுகள் முழுவதும் தங்களுடைய இருக்கின்ற நாடுகளில் தங்களுடைய எல்லையை விரிவுபடுத்தக்கூடிய உரிமை இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதாவது இப்ப மத்திய தரைக்கடல் பகுதி நாடுகள் எடுத்துக்கிட்டா எகிப்து இருக்கு, ஜோர்டான் இருக்கு, லெபனான் இருக்கு, சிரியா இருக்கு, ஈராக் இருக்கு, இந்த பக்கம் பாலஸ்தீன், அதோட இஸ்ரேலோட பாலஸ்தீனம் இருக்கு, இப்படி அரபு நாடுகள் சுத்தி இருக்கு. அப்ப இவ்வளவு நாடுகளிலும் எங்க வேணாலும் இஸ்ரேல் தன் எல்லையை விரிவுபடுத்த முடியும், அகண்ட இஸ்ரேல் ஆக்குறதுக்கு உரிமை இருக்கு. காரணம், இஸ்ரேலிய மக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு, இது வேதத்தில் இருக்கு அப்படின்னு. வாக்களிக்கப்பட்ட பூமின்னு யார் சொல்றது? இஸ்ரேலுடைய அதிபர் சொல்லல, அங்க இருக்கின்ற ஒரு மதகுரு சொல்லல. அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர்கள் ஒருவரான இந்த மைக் ஹாக்பி அங்க பேட்டி கொடுக்கிறார். ஜியோனிசம்
இது எப்படிப்பட்டது? ஒரு காலத்தில் வந்து அமெரிக்காக்காரங்க இதை பேசுவாங்களா, வெளிநாட்டுக்காரங்க பேசுவாங்களா? இது ஒரு பக்கம். இப்போ இதுதான் காரணமா? அது ஒரு காரணம். இப்போ பல்வேறு காரணங்களில் ஒரு காரணம். ஈரானை கட்டுப்படுத்தாமல் இஸ்ரேலுடைய அந்த ஆசை நிறைவேறாது, அது உண்மை. ஈரானை கட்டுப்படுத்தணும். அதனால இப்போ இஸ்ரேலுடைய நிர்பந்தம் ஈரானை அடிக்கிறாங்க. ஆனால் வெறுமனே வந்து ஈரானை அடக்குவது, அடிப்பது என்பது இது மட்டுமே இல்லை. அமெரிக்காவுக்கு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும், தங்களுடைய எதிரிகளை கட்டுப்படுத்தணும், குறிப்பாக சீனாவை கட்டுப்படுத்தணும். ஈரானை கட்டுப்படுத்தினால் சீனாவுடைய ஒரு கால் ஒடிக்கப்படும் நினைக்கிறாங்க. வெள்ளை மாளிகையுடைய செயலாளர் கரோலின் ஏற்கனவே இப்போ இல்லை, சில மாதங்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில் இருக்கு. எப்படின்னா, நீங்க ஏன் ஈரானை தொடுறீங்க? நம்ம இந்த ஈரானோட யுத்தம் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க பேட்டி கொடுத்தாங்க. கரோலின் ரொம்ப ட்ரம்புக்கு நெருக்கமான வெளியுறவு செயலாளர், ரொம்ப க்ளோஸ் அவங்க ட்ரம்புக்கு. அவர் கொடுத்த ஸ்டேட் என்னன்னா, நாங்கள் ஈரானை அடித்தால் சீனாவுடைய கால் உடைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னங்க, ஈரான் அடித்தால் சீனாவுடைய கால் உடைக்கப்படும்னா, அவர்களுடைய எண்ணெய் வளம் பாதிக்கும், ஹார்மோஸ் பாதிக்கும். ஹார்மோஸ் வழியாக தான் உங்களுக்கு சீனாவுக்கு வந்து எண்ணெய்கள் போய்கொண்டிருக்கிறது, அது தடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் அதை கூட்டி கழிச்சு பாருங்க. இப்போ ஏன் ஈரான் அடிக்கிறாங்க? இஸ்ரேலுக்காக மட்டுமல்ல, அவங்களுக்காகவும் தான். அப்போ இது ஒன்று. இரண்டாவது, இதே காலகட்டத்தில் இங்கே சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது யுத்தத்தை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை. நாங்கள் ஆளை நிப்பாட்டிட்டோம், 2 கப்பலை நிறுத்திட்டோம், 180 விமானங்கள் சுற்றி வளைச்சாச்சு, ஆனால் 10 நாள் டைம் கொடுத்துட்டோம். ஆனால் பேச்சுவார்த்தை யாரு? அப்பாஸ் அராக்கி தான் அங்கே இருக்காரு. அமெரிக்கா சார்பில் போய் யார் தெரியுமா பேச்சுவார்த்தையில் கலந்துருக்காங்க? நீங்க கெஸ் பண்ணுங்க. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடைய மருமகங்க குலுஸ்னர் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? குலுஸ்னரும் அப்பாஸ் அராக்கியும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நடுநிலை நடத்துவது யாரு? ரஷ்யாவோ சீனாவோ அல்ல, ஒரு பவர்ஃபுல்லான நாடு அல்ல, ஒமானுடைய வெளியுறவு அமைச்சர். இவங்களை வச்சு ஒரு டீ பார்ட்டி மாதிரி வேலை நடந்து, அது ஒரு பேருக்கு, கண்துடைப்புக்கு ஒரு பேச்சுவார்த்தை. அது வந்து போரை நாங்கள் அதனால தான் தாமதப்படுத்துறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்வதற்காக. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்பீங்கல்ல, என்னடா 10 நாளாக வந்து போர் விமானம் நடக்குது, ஏற்கனவே இந்த கப்பலில் டாய்லெட் பிரச்சனைன்னு வேற பேசுகிறாங்க. ஏன்னா என்னங்க, சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, ஒரு வேலையும் நடக்கலை, பிசிக்கல் ஒர்க்கும் இல்லை, மென்டல் ஒரிஸோட உட்காந்துருக்காங்க. யாரு? ராணுவ வீரர்கள். 180 போர் விமானங்கள், இத்தனை ராணுவ வீரர்கள் சாப்பிட்டு கப்பலில் உட்கார்ந்துட்டு இருக்கான், எந்த பிசிக்கல் ஒரிஸ் வேலையும் இல்லாம. அப்ப தாமதப்படுத்துவதற்கு நீங்கள் பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்விக்காக என்ன செய்யறாங்கன்னா, நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். இது ஒரு கண்டுரைப்பு பேச்சுவார்த்தை, அதுல ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து பத்திரிகை, சர்வதேச பத்திரிகைகள் அதுங்க கவனமே செலுத்தல. நான் இப்போ 3 பேச்சுவார்த்தை வரைக்கும் கவனம் பெற்றது, 4வது பேச்சுவார்த்தை யாரும் கவர் பண்ண கூட இல்லை. ஏன்னா அது சும்மா ஒரு பேருக்கு நடத்துறாங்க. ஆனால் இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ட்ரம்ப் சொன்ன விஷயம் என்னன்னா, 10 நாள் டைம் கொடுக்குறோம், அதற்குள் நீங்க வந்து இந்த யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்துறோம் என்று அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும், அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம், அணுகுண்டை பயன்படுத்த மாட்டோம்னு சைன் பண்ணணும். அதுக்கு தான் அப்பாஸ் அராக்கி கேட்கிறாரு, இந்த யுரேனியம் செறிவூட்டுவதை ஈரான் மட்டும்தான் உலகத்தில் செஞ்சுட்டு இருந்ததா, அமெரிக்காட்ட அணுகுண்டு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இன்னொரு கோணத்தில் பார்த்தா இதே வார்த்தையை தான் ஈராக்குக்கு பயன்படுத்தினாங்க. ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன், 2003 அப்பொழுது இருந்த ஜார்ஜ் புஷ் ஜூனியர், சதாம் ஹுசைன் வந்து இதே மாதிரி யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னபோது சதாம் ஹுசைன் இல்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம், நாங்கள் நிறுத்த மாட்டேன்னு சொன்னார், ஒரு வீராப்பா சொன்னார். அவனே சொல்றான் நம்மகிட்ட இருக்குன்னு, நம்ம நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போகணும். அது யுத்தமா மாதிரி தான் அவருடைய மரணம் வரைக்கும் போச்சு. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட இருக்கு, உலக அளவில் எத்தனையோ நாடுகள் வைத்திருக்காங்க, நாங்களும் அந்த யுரேனியத்தை செறிவூட்டுவதை ஐக்கிய நாடுகள் டிக்ளரேஷன்ல சைன் பண்ணியிருக்கோம், உண்மைதான், நாங்க ஏன் பயன்படுத்த போறோம்? பயன்படுத்தல. மற்ற நாடுகளைப் போல் நாங்கள் எங்களுடைய ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறோம் அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் இந்த காரணம் எல்லாம் நொட்ட காரணம், அது காரணம் அல்ல. என்ன முக்கியமாக அமெரிக்கா நினைக்குதுன்னா, ஈரானுக்குள் தான் நினைத்த ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் அவங்க அல்டிமேட் கோல்.
நான் நினைத்த ஆட்சினா என்ன, இந்த ஐதுல்லா கமேனியுடைய ஆட்சியை நீக்கணும், அவரை வந்து பவர்லெஸ் ஆக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு பொம்மை ஆட்சியை ஏற்படுத்திட்டோம்னா அப்போ பிரச்சனை இல்லை, இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈரானை கட்டுப்படுத்திக்கலாம். மக்களுக்கே சொல்றாங்க, நீங்க வந்து பாருங்க, உங்களுடைய பொருளாதாரம் வலிமை பெற வேண்டும் என்றால் ஐதுல்லா கமேனி வீட்டுக்கு போனா போதும், நாங்க சண்டையெல்லாம் போட வரல. இப்படி பிரச்சாரம் பண்ணப்படுது. இப்ப இந்த 3000 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்களே, ஏன் தெரியுமா? இந்த பிரச்சாரத்தை பண்ணாங்க. ஈரான் அரசுக்கு எதிராக அங்க பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது. எப்படின்னா, ஐதுல்லா கமேனி மட்டும் வீட்டுக்கு போனா போதும், அவருடைய ஆட்சி நீங்கிட்டாவே இங்க சண்டை கிடையாது, டாலருக்கு நிகரான ஈரானுடைய பண மதிப்பு உயர்ந்துடும், வேலை கிடைச்சிடும். கமேனி தான் பிரச்சனை, கமேனி தான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க ஏற்கனவே ஆட்சி செய்கின்ற பெஸ்கியான் ஒரு ஜனாதிபதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கே பவரை கொடுத்துருங்க, அவருக்கும் முழுமையா கொடுத்துருங்க. இப்ப இந்த அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய இந்த போனியாட்ஸையும் இந்த ஐஆர்ஜிசியும் கலைச்சிருங்க, இதுதான் அமெரிக்கா கேட்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆடு நனையுதே என்று ஓனாய் கவலைப்பட்ட கதை தான். இதுக்கெல்லாம் கலைச்சிட்டு நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்து விட்டால் அமெரிக்கா விட்டுருன்னு நினைக்கிறீங்க? அடிமையா வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அடிமையான ஒரு ஆட்சி. இன்னைக்கு வெனிசுலாவில் ஒரு துணை அதிபர் தான் இன்னைக்கு அதிபர், ஒரு பெண்மணி இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கா சொல்றதுக்கெல்லாம் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற வெனிசுலாவில் இருக்கின்ற பெண்மணிக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அந்த பெண்மணி ட்ரம்புக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்றாங்க. நோபல் பரிசு கமிட்டி அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க, அப்படிலாம் கொடுத்தா நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்படியான ஒரு ஆட்சியை எதிர்பார்க்குறாங்க. ஒரு நவீனத்துவ காலனித்துவ நாடுகள் நம்ம கையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இப்படி தான் அங்கே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 10 நாள் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2 விதமான டாஸ்கில் ஈரான் இருக்கு. உள்ள இருக்கின்ற கிளர்ச்சியாளர்களையும் அடக்கணும், இங்கே இருக்கின்ற எதிர்ப்பு அமெரிக்காவுடைய இந்த எதிர்ப்பையும் சமாளிக்கணும். ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் துணிவாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு S-400 விமானங்கள் ரஷ்யா கொடுத்து உதவுறாங்க. சீனாவுடைய அணு ஆயுதங்கள் இப்போ ஏன் இப்போ வந்து பெஸ்கியான் பெருசாக பேசுறது இல்லை, ஏன்னா அவர் அதிகமாக பேசுறது இல்லை, அப்பாசி ஆராக்கி தான் பேசுறாரு. அவர் சொன்னது தான், நீங்கள் உங்களுடைய இந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பலை நோக்கி எங்களுடைய அந்த ஏவுகணை கடலுக்கடியில் ஹார்மோஸு கீழே இருக்கு, நாங்கள் நினைச்சா அதை தாக்கிடுவோம், அதை குறி வச்சு தான் வச்சிருக்கோம், நீங்கள் மேலே கப்பலை வச்சிருக்கீங்க, நாங்கள் கடலுக்கடியில் அந்த ஏவுகணையை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றார். இப்போ எந்த தைரியத்தில் ஈரான் சொல்லுது? அவங்க கடந்த கால விஷயத்தையும் சொல்றாங்க. அதை இப்போ ஜெனீவாவில் அப்பாசி ஆராக்கி பட்டியலிடும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். 50களில் 2ஆம் உலக யுத்தத்தோடு பிறகு அமெரிக்கா அந்த சவுத் கொரியா நார்த் கொரியா சண்டைக்கு போனாங்களே, என்னாச்சு, கடைசியில் யாருக்கு தோல்வி கிடைச்சது, அதுக்கப்புறம் 75களில் வியட்நாம் யுத்தத்தில் எப்படிப்பட்ட தோல்வியை அமெரிக்கா சந்தித்தது, இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? கிட்டத்தட்ட 2001 இந்த ட்வின் டவர் இடிக்கப்பட்ட பிறகு அந்த ஆப்கானிஸ்தானை போய் பிடிச்சாங்களே அமெரிக்கா. 20 வருடங்களாக சிக்கி சின்ன பின்னப்படப்பட்டு தாலிபான்கள் ஆட்சியை விரட்டினீங்க. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் தாலிபான் ஆட்சி தான் வந்தது. ஆமா, அது அமெரிக்க ஆதரவுடன். அதுதான் சிக்கல், அமெரிக்க ஆதரவோடு. ஆனா நீங்க எத்தனை பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணீங்க, எவ்வளவு பணம் உங்க பணம் பிரியமாச்சு, உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது? கடைசியில் நீங்க விமானத்துல அடிச்சு பிடிச்சு தப்பிச்சோம் பொழைச்சுன்னு ஓடி வந்தீங்க. இதை அப்பாசி ஆராக்கி சுட்டி காமிக்கிறார். அதை விட உங்களுக்கு இங்கு பயங்கரமான பதிலடி கிடைக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ வியட்நாமோ அல்லது ஆப்கானிஸ்தான் மாதிரியான பவர்லெஸ்ஸான நாடு நாங்கள் இல்லை. இன்னொன்று, அங்கு வேற எந்த நாடும் பெருசா வரல, இங்க அப்படி இல்லை. இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு சீனாவும் ரஷ்யாவும் முடிவெடுத்து விட்டார்கள், தாக்குதல் நடந்தால் இது நிச்சயமாக ப்ராக்சி வாரை விட தாண்டிடும், நாங்கள் நிற்போம். ஏன்னா இது எங்கள் மேல் நடத்தப்பட்ட யுத்தம். ஏன்னா சீனாவுக்கும் ஈரானுக்குமான ஒப்பந்தம், ரஷ்யாவுக்கும் ஈரானுக்குமான ஒப்பந்தத்தில் முக்கியமான சரத்து என்னன்னா, இந்த 2 நாடுகளில் வேற எந்த நாடு யுத்தம் நடத்தினாலும் இன்னொரு வரணும். அப்ப சீனா ரஷ்யா வந்துரும், கண்டிப்பா வரணும். ஒப்பந்தம் இட்ஸ் ரைட் ட்ரையலான ஒப்பந்தம், டிரான்ஸ்பரண்டான ஒப்பந்தம். அதுவும் சொல்ல போனா 2 அதிபர்களும் சைன் பண்ணியிருக்காங்க. ஹார்மோஸ் தாக்கப்பட்டால் அப்பவும் நாங்க வருவோம்
ஏன்னா ஹார்மோஸ் என்பது வெறுமனே ரஷ்யாவுக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கலாம், ஆனால் இது வந்து எங்களுக்கு முக்கியமானது, எங்களுடைய பொருளாதாரம் பாதிச்சிடும். ஹார்மோஸ் மேலே நீ ஏதோ ஒரு சின்ன ஒரு துரும்பு பட்டால் கூட அங்கே இருக்கின்ற ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் சிதறிடும். எல்லாருக்கும் அங்கதான் வர்த்தகம், அங்கேதான் வருது. நம்ம பதில் பேசல, நமக்கு சிக்கல் தான், நமக்கு அதானே. நமக்கு அதான் சொன்னேன், 5ல் 1 மடங்கு அங்கதாங்க வந்துட்டு இருக்கு. இப்போ ரஷ்யாவிலேருந்து வந்தாலும் நீங்கள் அந்த வழியாக தான் வரணும். இப்போ இந்தியாவுக்கு ரஷ்யாவிலேருந்து வந்தாலும் அங்கே தான் வரணும். இப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட்டு விடும் என்கிற அந்த அச்சம் இந்த நாடுகளுக்கு இருக்கிறதுனால அவர்கள் தெளிவான ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டாங்க. என்னன்னா, அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்தால் இது பெரிய அளவில் போய் நிற்கும். அதனால தான் அந்த வெளியுறவு துணை அமைச்சர் சொன்னது, மசூத் சொன்னது என்னன்னா, அமெரிக்கா சூதாட்டத்தில் சிக்கிக்கொள்ளும். நீங்கள் ஒரு போரை வந்து சூதாட்டத்தோட கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ சூதாட்டம்ன்றது என்ன? எப்படி வேணாலும் வரலாம், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், மோசமான தோல்வி வரலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் உங்களுக்கு கொண்டு போய் விடும். அதனால இதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நிலைமைக்கு இந்த 10 நாளில் ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போறாரு என்பதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம். நேரடியான போர் நடந்தால் அது அழிவு தான். நம்ம இப்போ பேசி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வியூவர்ஸும் இதை உணர்ந்திருப்பாங்க. இந்த போரை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏதோ இஸ்ரேல் ஈரானுக்கு போர், அல்லது வந்து ஒரு சின்ன நாட்டோட யுத்தம், பெனின்சுலாவுக்கும் அமெரிக்காவுக்கு யுத்தம், பனாமாவுக்கும் அமெரிக்காவுக்கு யுத்தம், மெக்சிகோவோட வந்து அமெரிக்கா உரசல், அது மாதிரி இல்லை. இது 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 வந்து ஒரு முழுமையான மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 3ஆம் உலக யுத்தத்துக்கான அந்த 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 சாயல் இருக்கக்கூடிய ஒரு போர். நீங்கள் வெறுமனே முடிஞ்சிடாது. அதைத்தான் திருப்பி சொல்கிறாங்க, இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது வேணால் அமெரிக்காவாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்காவால் முடிச்சு வைக்க முடியாது. அதை நிறுத்த முடியாது. அமெரிக்கா நினைத்தால் கூட அந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு அந்த யுத்தம் போயிடும் அப்படிங்கிறதை உலகம் அச்சத்தோடு பார்க்கிறது. அதனால தான் 10 நாள் சொல்றாரு. பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் சும்மா பெரும் பேச்சு. இந்த 10 நாளில் ஏதாவது ஒன்று நடந்து சமரசம் நடக்காதா என்று ட்ரம்ப் இயங்குகிறார். ஏன்னா அவருக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. அது வந்து இது ஏதாவது ஒரு வகையில சாத்வீகமா ஒரு ஜனநாயக ரீதியில முடிஞ்சிடாதாங்கிறத அமெரிக்காவும் நினைக்கிறாங்க. ஆனால் ஈரானும் அதைத்தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் அங்க. அவர்களுக்கு இன்னைக்கு வந்து முக்கியமா இன்னைக்கு அவங்க நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை. இதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. 10 நாளில் தெரிஞ்சிடும். இது நடந்து விட்டால் உலகத்துக்கு பெரிய கை சேதம் ஏற்படும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக ஈரான் அமெரிக்கா போர் எப்படி தொடங்குது, எப்படி போகுது, நடந்தால் என்னென்ன பாதக சாதங்கள் வரும், பிற நாடுகள் சர்வதேச நாடுகள் இது எப்படி அணுகும், எப்படி போகும், அங்கே கப்பலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகள், போரை தாண்டி அவங்களுக்கு பிரச்சனையில் டாய்லெட் இஷ்யூலேருந்து வேறு மாதிரிலாம் இஷ்யூ வருது, இது எப்படி அவங்க கொண்டு போக போகிறாங்க போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.